கரையிருப்பு மாநகரில் கனிவுடனே அருள் கொடுக்கும் அற்புதமே. அர்த்தமில்லை. இன்னைக்கு உள்ளவங்க ஒரு சில பேர்கள் அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வருகிறார்கள், ஒரு சாதிய நிலையிலே கொண்டு வருகிறார்கள். ஐயா ஐயா ஒரு சாதிக்காக வந்தா மக்களை ஒரே சாதிக்கு கொண்டு வருவதற்காக வந்தார். அறிந்து பல சாதி முதல் அன்புக்குள்ளானார், பிரிந்து மிக வாழாமல் பெரியவராக வாழ்ந்து ஐயா உண்டு. ஐயா எவ்வளவு அழகா கொண்டு வருமா, எல்லா சாதி ஒன்னாக்கி கொண்டு வரணும்னு அப்பனை கொண்டு வந்தவர் ஐயா. அதற்காகத்தான் ஐயா வந்தாரு. அவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு சாதியத்தை வச்சு பேசிட்டு போகுது நிறைய பேர். நமக்கு வயசு 57 ஆயிடுச்சு, இப்போ 58 ரன்னிங்ல போகுது, ரிட்டையர்டு ஓட்டுறா. நம்ம அதனால தான் ஒதுங்கிருக்கணும். ஆனா நம்மள இந்த பேஸ்புக்ல சின்ன தம்பிமாரு கூட அவன் பிறக்கும் போது நான் பாடும்போது அவன் பிறந்திருக்கவே மாட்டான். எப்படி எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னு தெரியும். ஆனா பேஸ்புக்ல எல்லாம் அப்படி இப்படி ஒரு சைஸா போடணும். நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன செய்யறது? இயேசுவார் இயேசட்டும், பேசுவார் போதும், போற்றுவார் போட்டட்டும், தூற்றுவாரும் என்னுடைய பணி. துரையம்பதி ஐயனுக்கு பாடிக்கிட்டே இருக்கிற பணியை பாடிக்கிட்டே இருக்கு. அதான் நமக்கு அவர் பார்த்துக்கிறார். அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு, ஒரு பையன் தப்ப முடியாது. ஆமா, நம்ம ஐயா கிட்ட இருந்து செய்யற காரியங்கள் ஐயாவை நிச்சயத்து செய்யறோம், மனுஷனை நிச்சயத்து செய்யறோம், அவனுடைய நம்பிக்கைக்கு இடையேனும் செய்கிறோம். ஐயா கிட்ட நாம கொடுக்கிறோம், உத்தராட்சம் கொடுக்கிறோம், தாயத்து கொடுக்கிறோம். ஐயா சீசன் நல்லா சட்டம் சொல்லும்போது எவ்வளவு சிறப்புகளை சொல்றாரு யோசிச்சு பாருங்க. ஐயனார் திருப்பதி எப்படி இன்னைக்கு வளர்ந்து எவ்வளவு சிறப்பாகி கொண்டே இருக்கிறது யோசிச்சு. அந்த கொடிமரத்தை பார்க்கும்போது ஆச்சரியத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கொடிமரம் நமக்கு ஐயா தந்திருக்கிறார்னா ஐயா வழியில நெல்லை மாவட்டத்துக்கு தலைமை புரியும். அதுல மாற்றமே கிடையாது. கோரத்தை கட்டு பைசா பிரிச்சு கோரத்தீங்காட்டுல எடுத்தீங்க போட்டா கல் போட்ட எடுத்தீங்காட்டுல கோரத்து போட்ட பைசாவையும் காணல தெரியாது. வாழ்க்கையில நிறைய பேர் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஆமா, அங்க சேரப்போறோம், இங்க சேரப்போறோம், அதை செய்ய போறோம், இதை போறோம், இப்படி சொல்லி ஏமாத்துற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அதில்ல. ஆமா, ஐயா நிச்சயத்துக்கு அங்க நடக்கிறது பாருங்க. யாராவது நான் அப்படி கேட்கிறேன், கொடிமரத்துக்கு தகுடு புரிக்க நிறைய ஆகுமே, அதுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணிட்டாரு. எவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்க ஐயா ஏற்பாடு. ஆமா, அம்மா திருவிழா ஐயா உத்தரவு சொன்னாரு. எவ்வளவு ஒற்றுமை. பத்ரகாளி அம்மையுடைய திருவிழா 25 டன் விறகு இருக்கு. இதெல்லாம் சாதாரணம் இல்லை. இல்லைன்னு சொல்லுவோம். ஐயா ஐயாவை நம்புறவங்க பேய் பிசாசு பில்லி சூனிய வினையெல்லாம் கிடையாது. ஐயாவை நம்புங்க. நம்பிதானே வாரா, ஐயாவை நம்பிதானே வாரா. ஆமா, வந்தவனுக்கு காலில் விளங்க போட்டு வலிக்கு கிடந்து கூட முத்து கிடந்து கூட செத்தாரு. அது யாரு? நம்பிதானே வாரா. அவனை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை அல்லவா? எங்கே போகிறோம்? வந்த மக்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய மக்களுக்கெல்லாம் சிறப்பை சேர்க்க வேண்டுமா இல்லையா? வந்த மக்கள் அமர்ந்திருந்து ஐயாவுடைய மண்ணில் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிற மக்களுக்கு உட்கார்வதற்கு இடம் செய்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? அத்தனையும் இறைவன் செய்ய வேண்டும், செய்வான். அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவையா நம்ம குல சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வம்மா, நாரண வைகுண்டரம்மா, அருட்பெருமா நம்ம சாமியம்மா, அடிபணியோ உடன் வாருங்கம்மா. அகில விரத்தினை தந்தாரம்மா, அவர்தான் வைகுண்ட சாமியம்மா. நம்ம குல சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வமம்மா, நாரணவை சிச்சனத்து பூமியில பேரோட்டம்மா, பெருங்குங்கூர் கோலம் பெருங்கோட்டம்மா. தங்களோடு சூடிய வாரம்மா, அவர்தான் கலியுக சாமியம்மா, அடிபணி ஓமுடன் வாருங்கம்மா. நம்ம குல சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வமம்மா, நாரண வைகுண்டரம்மா, அருட்பெருமா நம்ம சாமியம்மா,
அடிபணிவோம் உடன் மாறுங்கம்மா. அகிலே விரட்டினை தன்னாரம்மா அவர்தான் வைகுண்ட சாமியம்மா. நம்ம குலசாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம்மா நாரண வைகுண்டரம்மா. தட்டுக்கு மக்கா உற்சாகமா கேட்டதுங்க. உங்களெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு வயசு 16 மாறிட்டு கட கட கடன்னு போயிட்டு எல்லாம் போயிட்டு. நான் முத அயனாவரத்துக்கு எப்படி இருந்தோம் அதே நினைப்பு போகுது. ஐயா கிட்ட நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்னைக்கு இளமை அதான் ஐயா. கவலையை நினைக்கப்படாது மக்கா, கவலை நினைக்கப்படாது. ஒரு இடத்துல பாருங்க, நம்மளை விட்டு போய் நம்ம நாட்டுல 2 மதம் தான், வேற மதமே கிடையாது ஐயா. 2 மதம். எப்படி? இந்துவாக வாழ்ந்தவர்கள், இந்துவாக வாழ்கின்றவர்கள். வேற இல்லையே. முஸ்லிமா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும், அவன் அன்னைக்கு இந்துவா தானே இருந்தா. ஆமா, அதனால இந்துவா வாழ்ந்தவன் இப்போ அங்க போயிட்டான். இந்துவாக வாழ்கின்றவர்கள் நீங்க அவ்வளவு 2 அதை பார்த்து வருவான், எப்படியாவது வருவான். நம்ம நல்லா இருந்தா வருவான், நம்ம கிட்ட இருக்கணும். நமக்கு தான் நினைப்பு வர மாட்டாங்க. நாட்டை எங்கெல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகம் இருந்தால் நம் நாடு இவ்வளவு தூரம் கேவலப்பட்டு போய் கிடக்குமா? அந்த அளவுக்கு தமிழகம் போய் விட்டது. தமிழ்நாட்டு மக்கள் நாம் போய் விட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மளை இப்படியே மடையனா வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி பேசுறதுதான். ஒரு ஆள் ரொம்ப கதை வசனம்லாம் எழுதுவார். அவர் எழுதினார், எழுதியிருக்கார் ஒரு சினிமாவில். அந்த காலத்தில் ஒரு சினிமா, PS வீரப்பா வில்லை. அவரு தளபதி என்ன பண்ணாரு, காட்டுக்கு போன மன்னனை வசமா பிக்கப் பண்ணி அங்கேயே சோழியை அப்படியே கட்டி எடுத்து தூக்கி அவர் கொண்டு பாதாள சிறையில் அடைச்சி வச்சுருவார். வெளியில ஐயோ மன்னனை காணல சத்தம் போட்டு எல்லாரும் கதறுவாங்க. இவரும் சொல்லுவாரு, நானும் காடெல்லாம் சென்றேன், திட்டங்களினேன், மன்னரை காணவில்லை, மன்னனை மிருகங்கள் அடித்து கொண்டு விட்டான். அப்ப மன்னனுக்கு என்ன சொல்லு, இனி நானே மன்னன். தளபதி மன்னன் ஆயிடுவான், தளபதி மன்னன் ஆயிடுவான். அப்ப தளபதி மன்னன் ஆயிடுவான். மன்னன் ஆன உடனே அந்த குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் இல்லை. ஆமா, அவரு நம்ம கையில இருந்த எல்லா விஷயம் தெரிஞ்சவனும் மந்திரியாக்கி வச்சிருக்கு. அவரை கூப்பிட்டு சொல்றாரு, மந்திரி நகர் சோதனைக்கு போயிட்டு வா. உடனே அவன் நாடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவான். மன்னர் கேட்கிறார், தளபதி சென்றாயா? சென்றேன் மன்னா. கண்டாயா? கண்டேன் மன்னா. மக்கள் என்னவாக நினைக்கிறார்கள்? மக்கள் கூடி கூடி பேசுகிறார்கள் என்னவென்று. மன்னன் எப்படி காணாமல் போனான், மன்னன் எங்கே சென்றான், மன்னன் எங்கே இருப்பார் என்று கேட்கிறார்கள். உடனே கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன செய்வது? சிந்திக்க விடாதே, சிந்திக்க விடாமல் இருக்க முடியும். நாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வது? கள்ளுக்கடையை திறந்து விடு. மதுக்கடையை திறந்தால் கிராமமாக மதுக்கடையை திறந்து விடு. அவர்கள் சிந்தனா சக்தி இல்லாமல் போய்விடும். மன்னா, நம் நாடும் மக்களும் நாசமாக போகட்டும். அதான் எழுதின புத்தி எப்படி இருக்கும்? இந்த சிந்தனை தானே எழுதிருப்பா. அப்ப எழுதின சிந்தனை தானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாடு எங்க போனா நமக்கு என்ன விலை இருக்கிறது? இல்லை. நாட்டை யார் ஆள பாராதமா? சாஸ்திரத்தில் உள்ள கன்னி மக்கள் சான்றோர்கள் பத்திரத்தால் பெற்ற மக்கள் கோட்டிரத்து சான்றோர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நன்றாய் தலைத்து வாழ, கோட்டை தளம் மதில் இடித்து வாழ, நம்முடைய கோடி சீமை கட்டி வர சாணவாழ என்று ஐயா சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, பயனுடைய மகள் நன்றாய்
மறுத்து எந்த பய கலிப்பய கலிப்பய ஐயாவுடைய கிண்டல் செய்ய பய ஐயாவுடைய அப்படி போட இப்படி போட உண்மையான வழிபாட்டை உதைத்து எடுத்து தனக்குள் அடிமையாக்க நினைக்கிற கலியை ஐயாவுடைய திருப்பதிகள் நடக்கிற செய்திகளை எல்லாம் கேவலப்படுத்துகின்ற கலியை உங்களை யாரேனும் துரோகம் செய்து உங்களை அழிக்க நினைக்கிற கலியை அறக்க வருகிறார் ஐயா. சாதாரண இல்ல மக்கா, சாதாரண இல்ல. எப்படி அத்துமணலில கொட்டை கட்டி அங்கு 5-6 மாசம் மச்சண்ட பண்ணி வெட்டும் துன்பம் வந்து வாராள நம்ம பத்திர ஜாலிய பாருங்கம்மா. அப்படி போவேன் பாண்டி பாண்டி எல்லாம் போவோம். முளைப்பாறு கட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே முளைப்பாறு வச்சு கும்மி அடிப்பாங்க. அந்த பாட்டை தான் ஐயாவுக்கு மாத்தினேன். நானே நாட்டுப்புற பாடகர். சின்ன வயசுல திண்டுக்கல் காந்தி கிராம யூனிவர்சிட்டியில கிராமிய பாடல் பாடுறேன். கிராமிய பாட்டுங்கிறது முப்பாட்டம் சொத்து அது எவனும் இசையமைக்கல. நான் அதுல சின்ன வயசுல பாடி குந்தக்கூடி அடிகளார் கையினால பரிசெல்லாம் வாங்கினேன். அது பிறகுதான் டிவி ஆடியோ எல்லாம் என்ன பார்த்து திருமணம் பிறகுதான் நாட்டுப்புற பாட்டுல ஐயாவுக்கு பாடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் நல்லா பாடினேன், யாரும் ஏத்துக்கல. ஐயா சிவ சிவ அரகரவென்று அனுதினம் நான் சொல்லுவோம் மோத போட்டேன். கணேசங்கிட்ட கலங்க தெரியுமா அந்த பாட்டெல்லாம்? தெரியாது. என்ன நான் முத பாடுறேன், யாரும் கேட்கல. அப்புறம் திருமேனி தொழுத கையால் மறுமேனி தொழுவதில்லை அப்படி பாடுறேன். அது எப்ப கிட்டாச்சுன்னா நான் பிரபலமா மேடைக்கு வந்த பிறகு அந்த பாட்டு கிட்டாச்சு. ஆனா என்ன தூக்கி விட்டது எதுங்கிறீங்க? நம்ம பாடின கிராமிய பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. அப்படி கும்மி அடிப்பாங்க பாருங்க நம்ம அத்தாம. அப்படி வட்டம் அடிக்கும் போது கோலை போட்டு வரும்போது எப்படி இருக்குமா? தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தனவன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தனவன்னானே. மனசு அழைக்கிட்டாங்க, கையை பாடுங்க. அத்துமணலில கொட்டை கட்டி அங்கு 5-6 மாசம் மக்கண்ட பண்ணி கொட்டை கட்டி அங்கு 5-6 மாசம் பண்ணி வந்து வாராரம் தோற வெள்ளிடும் வெள்ளத்தை கும்மியடிய வந்து வாராரம் தோற வெள்ளிடும் செங்கடி செங்கடி தண்ணி வர 2 பப்பாடி கொண்டையும் துள்ளி வர பாலான் அத்து பரம சிவனுக்கு பணிந்து கும்மிய கொட்டுங்கடி அத்து பரம சிவனுக்கு பணிந்த கும்மிய கொட்டுங்கடி. கும்மி அடிக்கலாமே இப்படின்னா தெரியாதா? உனக்கு தெரியாது சொல்லு. கூட்டத்துல 2 பப்பாளி கண்டையும் துள்ளி வரேன் சிவனுக்கு பணிந்து கும்மிய கொட்டுங்கடி பரம சிவனுக்கு பணிந்த கும்மிய கொட்டுங்கடி.
மறு கூட்டாலும் பூக்குமா இரும்பு மழைக்கு நான் கொண்டு வந்தேன் கூட மல்லிகைப்பூ கல்வி